பால் கொழுக்கட்டை நெறைய மெத்தட்ல செய்வாங்க. நம்ம இன்னைக்கு பசும்பால்ல செய்ய போறோம். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 கப் அளவு கடையில வாங்குன அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாம கரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப மாவு லைட்டா சூடு ஆறுனோனே ஒண்ணு சேர நல்லா பெசஞ்சு விட்டுட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப 2 1/2 கப் தண்ணி நல்லா கொதிச்சோனே ரெடி பண்ண பால்ஸை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் லைட்டா குக் பண்ணிட்டு இது கூடவே 1/2 லிட்டர் பால் நம்ம கரைச்சி வச்ச அரிசி மாவு கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும். இது கூடவே வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய், இனிப்புக்கு 1 கப் அளவு சர்க்கரை, கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ 10 நிமிஷம் குக் பண்ணும் போது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.